ஹே கைஸ், என்னோட கொலீக் மேரேஜுக்காக நம்ம இப்போ ராஜபாளையத்துக்கு வந்தோம். இது ஆக்சுவலாக பார்ட் 2 சீரிஸ். நீங்கள் பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி தாங்க மேரேஜ். ஸோ மார்னிங் வேஷ்டி சட்டெல்லாம் கட்டிக்கிட்டு நாங்கள் மண்டபத்துக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை ஐயர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தப்பாக கரெக்டாக பண்ணிட்டு இருந்தார். அண்ட் தென் ஃபைனலி நம்ம எதிர்பார்த்த மேரேஜும் அங்கே நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ரெண்டு பேரும் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு. மேரேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நாங்கள் நெக்ஸ்ட் எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கிற நம்ம ஆண்டாள் கோயிலுக்கு தாங்க வந்தோம். ஆக்சுவலாக இந்த கோயிலில் வந்து அவ்வளோ சிறப்பு அம்சங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே பெரிய ஆழ்வார் ஆண்டாள்னு 2 ஆழ்வார்கள் வந்து இங்கே அவதரிச்சிருக்காங்க. வரலாற்று ரீதியாகவும் சரி, கட்டமைப்பு ரீதியாகவும் சரி, புராண ரீதியாகவும் சரி, இந்த கோயிலில் வந்து இல்லாத அம்சங்களே இல்லை. நீங்கள் ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு பக்கத்துக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலை மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம எப்படி பால்கோவா வாங்காமல் போகிறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக பால்கோவா வாங்க அந்த ஒரிஜினல் ஷாப்புக்கே வந்துட்டோம். ஸோ அங்கே வாங்கிட்டு அடுத்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா ராக்காச்சி அம்மன் கோயிலுக்கு தான் போனோம். பட் அங்கே என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஏதோ கேஸ் நடக்கிறதுனால எங்களை வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டேதான் சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் அங்கே போகிறதா இருக்கீங்க அப்படின்னா யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட நல்லா கேட்டுட்டு விசாரிச்சுட்டு போவீங்க. இல்லைன்னா எங்களை மாதிரி நீங்களும் டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க. நாங்கள் டிசப்பாயிண்ட் ஆனதை பார்த்த டிரைவர் வந்து சரி வாங்கப்பா நான் உங்களை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவேன்னு அவர் ஒரு ஸ்பாட்டுக்கு எங்களை கூட்டிகிட்டு போனார். ஸ்பாட் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. பட் நாங்கள் நேற்று குளித்த சாஸ்தா கோயிலை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சின்னதாக இருந்தது. சரி வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பி ரூமுக்கே வந்துட்டோம். அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, நம்ம ஹனுமான் வந்து ராமாயணத்தில் தூக்கிட்டு போனால் சஞ்சீவி மலை இங்கே தான் இருக்குது, சரி வாங்க அங்கேயாச்சும் போகலான்னு நாங்கள் போனோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அங்கேயுமே எங்களை அலோவ் பண்ணலை. ஏதோ ஃபெஸ்டிவல் டைம் இல்லை சம் சீசன் டைமில் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது ட்ரெயினுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்குது, என்ன பண்ணலான்னு தெரியாமல் நாங்கள் ரூமுக்கே வந்துட்டோம். ஸோ ரூமில் வந்து அப்போ தான் வந்து சின்னதாக ஒரு டான்ஸ் கச்சேரி ஒன்று பண்ணாங்க. ஸோ நீங்களே அதை பார்ப்பீங்க. ஸோ டான்ஸ் முடிச்சுட்டு அடுத்தது வந்து நாங்கள் பாட்டு கச்சேரிக்கு வந்துட்டோம். கொஞ்சம் நாங்கள் பாடுறது கேட்க கஷ்டமாக தான் இருக்கும். தயவு செஞ்சு அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் பேக்கப் பண்ணிவிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. அப்போ தான் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஸ்கம்முக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லி வேறு ஏதோ ட்ரெயினில் போய் ஏறிட்டார். அதுக்கப்புறம் போதும் வாப்பான கூட்டிகிட்டு வந்தாச்சு. அப்புறம் மதுரையை கிராஸ் பண்ணும்போது நம்ம மதுரையில் கால் வைக்கலன்னா எப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு ஒரு சின்ன டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். ஸோ ஓவராலாக இப்படி தான் எங்கள் ராஜபாளையம் போச்சு. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு யாராவது உங்களை வந்து மேரேஜுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மறக்காமல் போங்க. அப்படி நீங்கள் போகிற மாதிரி இருக்குன்னா எந்த ஊருன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.